சரண்ராஜ் ஏப்ரல் 27, 1958 கர்நாடகாவில் கான்பூர் அருகில் உள்ள பெலகாவியில் பிறந்தவர். கன்னடம், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் ஒடியா படங்களிலும் நடித்திருக்கிறார். இவரது மனைவியின் பெயர் கல்பனா சரண்ராஜ். இவருக்கு தேஜ்ராஜ், ஈஸ்வரி, தேவேந்திரராஜ் என 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். இவரது உண்மையான பெயர் பிரமானந்தா. இவரது தந்தை உலகில் பல நாடுகளிலிருந்து மரத்தை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர். மரமறுக்கும் மில்லையும் வைத்திருந்தார். இவரது சொந்த ஊர் பெல்காம். சரண்ராஜ் 1984 ஆண்டு தாலிய பாக்கியா என்ற படத்துல அறிமுகமானார். 1987 வெளியான நீதிக்கு தண்டனை திரைப்படம் தமிழில் அவரினுடைய முதல் திரைப்படம். 1990 முதல் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க துவங்கினார். அண்ணன் தங்கச்சி இவர் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தை அவரே தயாரித்தார். 2005 இவர் இயக்குவதாக இருந்த புதுசா இருக்கு என்ற திரைப்படம் தயாரிப்பிலேயே நின்று போனது. தமிழ் சினிமாவின் வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து பிரபலமானவர் நடிகர் சரண்ராஜ். தொடர்ந்து தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் சரண்ராஜ். இவர் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் படமான ஜென்டில்மேன் படத்தில் போலீஸாக மிரட்டியிருப்பார். அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்துடன் தர்மதுரை, பாட்ஷா, பாண்டியன், வீரா உள்ளிட்ட படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் சரண்ராஜ் நடித்திருந்தார். 2014 சரண்ராஜ் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ வரசத்தி விநாயகர் கோயிலில் கைத்துப்பாக்கியுடன் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இவர் தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். கன்னட திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். இதனையடுத்து தமிழ் சினிமாவில் சில ஆண்டுகளாக இவரை அதிகமாக பார்க்க முடியவில்லை. இவரது மகன் தேஜ் சரண்ராஜ் 2017 வெளியான லாலி லாலி ஹாராரோ படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 வருடங்களுக்கு முன் தான் நடித்த அண்ணன் தங்கச்சி என்கிற படம் மூலம் இயக்குநராக மாறிய சரண்ராஜ் தற்போது தனது மகன் தேவ் கதாநாயகனாக நடிக்கும் குப்பன் என்கிற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் மீனவ இளைஞன் ஒருவனை பற்றிய கதை. அவரது மகன் தேஜ் தான் படத்தின் கதாநாயகனாக நடிக்கிறார். அவருக்கு தந்தையாக நடிக்கிறார் சரண்ராஜ். இது ஒரு மீனவனின் சொந்த கதை என்பது குறிப்பிடத்தக்கது.